Hello friends, welcome to my channel. Today 10th standard 3rd chapter pair of linear equations in two variables. இதில் வந்து algebraic method, third method, cross multiplication method பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். Change the given equations or statements to the standard form of pair of linear equation. அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஈஸியாக மாற்றிடலாம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் என்னென்னா, you can write the equation in the following form with the help of the diagram below. அதாவது கீழே ஒரு டயக்ராம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி போடணும். அதாவது B1 B2 C1 C2 A1 A2 B1 B2. அது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் B1 B2 வரும். நடுவில் வந்து CA, அதாவது C1 C2 A1 A2ன்னு எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், மேலே டாப் இருக்கு இல்லையா, டாப்லேருந்து கீழே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதுதான் வந்து இப்படி போடுறதுனால தான் நம்ம இந்த மெத்தட் என்னென்னு சொல்கிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறோம். B1 வந்து C2க்கும் B2 வந்து C1க்கும் போடுறோம். அதேமாதிரி அடுத்த பேர் இந்த ரெண்டுக்கும் போடுறோம். டாப்லேருந்து கீழே வரணும், கீழேருந்து மேலே. ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டுட்டா இந்த பேருக்கு வந்து என்னது, எக்ஸ் மேலே இருக்குது, இந்த ரெண்டு பேருக்கும் ஒய் இருக்குது, இங்கே இந்த ரெண்டு பேருக்கு மேலே 1 இருக்குது. இதை வச்சு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அதாவது மேலே இந்த ரெண்டு பேருக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ் பை இங்கே என்னது B1 C2, B1ஐயும் C2யும் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் கீழே என்ன இருக்குது B2 C1 எழுதிடும். சரிங்களா? இதுதான் வந்து இது ஃபுல் ஃபார்ம். அதாவது எக்ஸ் பை B1 C2, இந்த டாப்பு தான் ஃபஸ்ட் எழுதணும். சரிங்களா? அப்போ B1 C2, B1ஐயும் இன்ட்டு C2யும் மல்டிபிள் பண்ணுறோம். B1 இன்ட்டு C2 மைனஸ் B2 இன்ட்டு C1. சரிங்களா? இது புரிஞ்சுதா? அடுத்தது Y ஈக்குவல் போட்டு Y பை இந்த ரெண்டு பேரும். சரியா? இந்த ரெண்டு பேர் என்னது, சியும் ஏவும் மேலே டாப்லேருந்து எழுதணும். இப்போ C1 இன்ட்டு A2 மைனஸ் C2 A1. சரிங்களா? எழுதியாச்சு. அடுத்து ஈக்குவல், அடுத்து இந்த ரெண்டு பேரும், இதுக்கு மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 பை மேலே டாப்லேருந்து எழுதணும் A1 B2 மைனஸ் A2 B1. A1 B2னா A1ஐயும் B2யும் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? A1 இன்ட்டு B2 மைனஸ் A2 இன்ட்டு B1. ஓகேங்களா? இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா, இந்த டயக்ராம் வரைஞ்சோடனே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? அதாவது மேலே XY1 வரும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து B1 B2, லாஸ்ட்லேயும் வந்து B1 B2 தான் வரும். சென்டரில் வந்து C1 C2 A1 A2. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். எக்ஸ் பை ஒய் பை 1 பைன்னு போட்டு நீங்கள் எழுதலாம். இங்கே வந்து இந்த ஒரு பேர் மல்டிபிள் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே நடுவில் வந்து மைனஸ் தான் வரும், சென்டரில் வந்து மைனஸ் தான் வரும். சரிங்களா? இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா, இந்த ஈக்குவேஷனில் வந்து A1 A2 B1 B2 C1 C2 இந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? இந்த டயக்ராம் வந்து மட்டும் மெமரி பண்ணிட்டிங்கன்னா போதும், இந்த ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் இந்த A1 A2 B1 B2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு தான் வந்து A1 A2ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஈக்குவேஷனோடது வந்து A1, செகண்ட் இருக்கிறது A2ன்னு வச்சுக்கிட்டாங்க. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு தான் B. ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து B1, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து B2. அதே போல் இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும், அது வந்து C1 C2ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றிட்டிங்கன்னா நமக்கு அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதை வந்து இந்த கீழே இருக்கிற இந்த A1 A2 B1 B2 C1 C2வில் அப்ளை பண்ணும்போது இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவல் பண்ணி கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் யூஸிங் த ஈக்குவேஷன் இன் ஸ்டெப் 2. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் வந்து அந்த சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ இந்த A1 A2 இருக்கு இல்லையா, நம்ம இது ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு டைம் வந்து ஒரு ரீகால் பண்ணிடலாம். A1 பை A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 B2 அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது எக்ஸாக்ட்லி
1 சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது a1/a2 b1/b2 ஈக்குவல் டு c1/c2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நிறைய சொல்யூஷன் இருக்கும் அந்த ஈக்குவேஷனுக்கு. சரிங்களா? அடுத்தது a1/a2 ஈக்குவல் b1/b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2 அப்படின்னுச்சுன்னா தட் இஸ் நோ சொல்யூஷன். அதாவது ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும், சி மட்டும் ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்கு வந்து நம்ம ஒரு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்பாகவே கொடுத்துட்டேன். ஏன்னா அதுலேருந்து எப்படி வந்து ஈக்குவேஷன் மாற்றுறது, ஈக்குவேஷன்லேருந்து எப்படி ஜென்ரல் ஃபார்மாக மாற்றி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, த காஸ்ட் ஆஃப் 5 ஆரஞ்சஸ் அண்ட் 3 ஆப்பிள்ஸ் இஸ் ₹35 and the cost of 2 oranges and 4 apples is ₹28. Let us find the cost of an orange and an apple. அதாவது 5 ஆரஞ்சும் 3 ஆப்பிளும் சேர்ந்து 35 ருபீஸ்க்கு இருக்குது. அதே போல் 2 ஆரஞ்ச் 4 ஆப்பிளும் வந்து சேர்ந்து என்னது 28 ருபீஸ் வருது. ஸோ அப்போது ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சோட காஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் வந்து லெட்டஸ் டேக் த காஸ்ட் ஆஃப் அன் ஆரஞ்சை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிளை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ₹X ₹Yன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆரஞ்சு வந்து எக்ஸும் ஆப்பிளுக்கு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆரஞ்சஸ் 3 ஆப்பிள்ஸ் இஸ் 35. 5 ஆரஞ்சு நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ 5 ஆரஞ்சு ப்ளஸ் 3 ஆப்பிள் என்னது ஒய், ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வருது 35 வருது. ஓகேங்களா? அடுத்தது 2 ஆரஞ்சு ப்ளஸ் 4 ஆப்பிள், அதாவது 2 ஆரஞ்சு ப்ளஸ் 4 ஆப்பிள்ஸ் ரெண்டும் சேர்ந்து 28 ருபீஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. புரிஞ்சுதா? இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றுறோம். ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றும் போது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 0 மட்டும்தான் இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து எங்கே வரணும், லெஃப்ட் சைடுக்கு வரணும். சரிங்களா? அதாவது 5x + 3y, இந்த ரைட் சைடு இருக்கிற 35 வந்து இங்கே லெஃப்ட் சைடு வரும்போது -35 = 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே போல் 2x + 4y - 20y 8 = 0. அதாவது ரைட் சைடில் இருக்கிற ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற 28 வந்து +28 வந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சு. -28 = 0. ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 0 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொன்னேன், B1 B2, இங்கே லாஸ்ட்லி B1 B2 வரணும். சென்டரில் C1 C2 A1 A2, மேலே வந்து எக்ஸு ஒய் 1. இந்த ஃபஸ்ட்டு 2 பேருக்கு வந்து எக்ஸ் வரணும். அடுத்து சென்ட்ரலில் இருக்கிற இந்த 2 பேருக்கு மேலே ஒய் வரணும். லாஸ்ட் இந்த பேருக்கு மேலே வந்து 1 வரணும். சரியா? எக்ஸ் ஒய் 1 வரணும். கீழே வந்து இந்த டயக்ராம் வரணும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது மேலே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் பை நம்ம அந்த ஃபார்முலா எழுதிடுறோம். B1 C2 - B2 C1 ஈக்குவல் ஒய் பை C1 A2 இன்ட்டு -C2 into A1. ஓகேங்களா? ஈக்குவல் 1 by A1 into B2 minus A2 into B1 எழுதிட்டோம். இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன் தனியாக. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை வந்து பின்னு சொல்லுவோம். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் சி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்கே தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். A1 என்னது 5, A2 வந்து 2, அதே போல் B1 வந்து 3, B2 வந்து 4, C1 வந்து பார்த்திங்கன்னா -35 வரணும். சரியா? -35, C2 வந்து -28. ஓகேங்களா? நீங்கள் வந்து எடுத்து எழுதாமல் அப்படியே கூட டைரெக்டாக போட்டுக்கலாம். ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் பை B1 C2, B1 என்னது 3, C2 வந்து பார்த்திங்கன்னா -28 எழுதிட்டோம். அப்புறம் சம்மில் இருக்கிற இந்த மைனஸ், ஓகேவா, மைனஸ். அடுத்தது B2 இன்ட்டு C1,
B2 என்னது 4 into C1 என்னது -35. ஓகேவா, எழுதியாச்சு. அடுத்தது ஈக்குவல் y by C1 A2. C1 என்னது -35, A2 வந்து 2. ஸோ -35 into 2 minus C2 into A1 -28 into 5. ஓகேங்களா, அடுத்தது ஈக்குவல் 1 by A1 into B2. A1 என்னது 5, B2 வந்து 4. 5 into 4 minus A2 into B1, அதாவது 2 into 3. ஓகேங்களா, இப்போது இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதணும். சரிங்களா, இந்த XY1 இதுக்கு கீழே வந்து அந்த A1 A2 வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், சம் முடிஞ்சுது, பாதி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போது மல்டிபிள் பண்ண போகிறோம். எக்ஸ் பை இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 28 into 3 வந்து மைனஸ் இருக்குது. ஸோ -84. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 35 into 4 வந்து 140. ஓகேங்களா, அடுத்தது ஈக்குவல் y பை -35 into 2 -70. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28 into 5 வந்து 140 வந்துருச்சு. ஓகேங்களா, ஈக்குவல் 1 by 5 into 4 வந்து 20, 2 into 3 வந்து 6. ஸோ 20 minus 6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 56 கிடைக்குது. அதே போல் ஒய் பை 140யும் -70 ஆட் பண்ணும்போது 70 கிடைக்குது. ஈக்குவல் 1 by 20 minus 6 வந்து 14. 1 by 14. இப்போ இந்த 3 ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ 3 ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸோட ஃப்ராக்ஷன் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட கம்பேர் பண்ண போகிறோம். அதே போல் ஒய்யையும் இதோட கம்பேர் பண்ண போகிறோம். சரியா, இப்போ எக்ஸ் பை 56 ஈக்குவல் டு 1 by 14. இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல். ஓகேவா, அப்போ 14x ஈக்குவல் டு 56. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 56 by 14. இது கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 4 கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது y by 70 வந்து 1 by 14ஓட கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 14y ஈக்குவல் டு 70. 1 into 70 70. ஓகேங்களா, ஸோ y ஈக்குவல் டு 70. 14 வந்து இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும் ரைட் சைடு. 70 by 14. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, y ஈக்குவல் டு 5 கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது நம்ம எக்ஸை வந்து என்னென்னு எடுத்துட்டோம், காஸ்ட் ஆஃப் அன் ஆரஞ்சுன்னு எடுத்துட்டோம். அப்போ காஸ்ட் ஆஃப் அன் ஆரஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு ₹4. த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் ஒய் ஈக்குவல் டு ₹5. சரிங்களா, இப்போ ஒரு ஆரஞ்சோட ரேட் என்னென்னா 4, ஒரு ஆப்பிளோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். புரிஞ்சுங்களா, அந்த ஈக்குவேஷனை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கிறீங்க. டயக்ராமை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க. அவ்வளோதான், இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டா இந்த A1 A2 B1 B2 C1 C2 வேல்யூ வந்து எடுத்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 3 ஃப்ராக்ஷன் கிடைக்கும். எக்ஸில் 1, ஒயில் 1, கான்ஸ்டன்ட் டேர்மில் 1 கிடைக்கும். எக்ஸையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுறீங்க. இந்த ஒய்யையும் லாஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இதுதான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ நம்ம கிடச்சிருக்கிற எக்ஸ் ஒய் வந்து கரெக்டானு சொல்லிவிட்டு ஒரு தடவை ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் செக் பண்ண என்ன வருது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் செக் பண்ணலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ 5x + 3y = 35. எக்ஸ்கோட வேல்யூ என்ன, 5 into 4 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 5. ஸோ 3 into 5 = 35. 5 into 4 20 ப்ளஸ் 3 into 5 15 = 35. 20 + 15 வந்து 35. இங்கே ஈக்குவல் 35. ரெண்டு சைடும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2லேயே அப்ளை பண்ணலாம். 2 into 4 ப்ளஸ் 4 into 5 = 28. இப்போ 2 into 4 வந்து என்னது 8, 4 into 5 வந்து 20. அப்போ 8 + 20 = 28, 28 = 28. இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து ஆன்சர் கரெக்டு தான். ஏன்னா நம்ம அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனில் வந்து அந்த எக்ஸ்க்கு ஒய்க்கும் பதிலாக
நம்ம அந்த ஆன்சரை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வரணும். அதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஈக்குவேஷனுக்கு மாற்றுறோம், ஈக்குவேஷன்லேருந்து ஜென்ரல் ஃபார்மேட் மாற்றுறோம். அப்புறம் அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அந்த ஈக்குவேஷனில் வந்து A1 A2 B1 B2 C2 அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து XY1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அதை வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம வந்து கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து சரியா அப்படிங்கிறதுக்காக நம்ம சைடில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆன்சர் செக் பண்ணுறது வந்து எக்ஸாமில் வந்து போட தேவையில்லை, உங்களோட இதுக்காக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.